ஹலோ ஆல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? பிக் பாஸ் காமன் மேன் எபிசோடு 2. ஸோ ஃபஸ்ட் எபிசோட் எல்லோரும் பார்த்தீங்களா? உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்கள் மக்களே. சரி, ரெண்டாவது எபிசோடில் அப்படி என்னெல்லாம் வந்து சுவாரஸ்யமாக நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி அதாவது ரெண்டாவது எபிசோடில் 10 கண்டஸ்டன்ட் வர போகிறாங்க. அவங்க என்னெல்லாம் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டே வந்த உடனே வந்து தலைகீழாக வந்து நடந்து வந்தாங்க ஒரு லேடி. இவங்க பேர் வந்து ஷோபா. இவங்க பெங்களூர்லேருந்து தான் வந்து வராங்க. ஸோ நான் ஆல்ரெடி வந்து நேற்று வீடியோவிலே சொல்லியிருந்தேன், இந்த ஷோவில் அதாவது இந்த காமன் மேன் ஷோவில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜட்ஜஸை வந்து எப்படியாவது இம்ப்ரெஸ் பண்ணணும். தட் மேபி டாஸ்க்கு, இல்லைனா எப்படி பேசுகிறாங்களோ, இல்லைனா அந்த ஸ்டேஜில் வந்து எப்படி வந்து நடந்துக்கிறாங்களோ அதை பொறுத்து தான் வந்து ஜட்ஜஸ் வந்து டிசைட் பண்ணுவாங்க. ஸோ ஜட்ஜஸோட டிசிஷன் தான் வந்து ஃபைனல். இது ஃபேர் அன்ஃபேர்லாம் வந்து நம்மளால சொல்லவே முடியாது. ஏன்னா இவங்க வந்து நிறைய பேரை வந்து இன்டர்வியூ பண்ணிட்டு தான் இத்தனை பேரை வந்து இந்த ஒரு மேடைக்கு வந்து அழைச்சிருக்காங்க. ஸோ அதனால் ஒரே ஒரு சான்ஸ் தான், கிடைச்ச சான்ஸை வந்து மேக்ஸிமம் வந்து யூட்டிலைஸ் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து இருக்குது மக்களே. சரி, இப்போ வந்து என்ன நடந்தது? ஃபஸ்ட்டு ஷோபா வந்தாங்க இல்லையா, தலைகீழாக வந்து நடந்துட்டாங்க. ஃபஸ்ட் இம்ப்ரெஷன். அடுத்தது வந்து ஷோபா கிட்டேயும் அவங்கள பற்றி கேட்குறாங்க. அடுத்ததாக வந்து ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஷோபாவுக்கு வந்து ஒரு ஸ்டோரி சொல்கிறாங்க. அந்த ஸ்டோரியில் வந்து ராஜு ஒவ்வொரு எக்ஸ்ப்ரெஷனாக இருக்கிற ஃபேஸ் வந்து காடாக வந்து காமிப்பாங்க. இப்போ சிரிக்கிறது, அழறது, கோவம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து இவங்களுடைய ஸ்டோரி வந்து மாடிஃபை பண்ணும். அதுவும் அவங்க என்ன போர்டு காமிக்கிறாங்களோ அதே எக்ஸ்ப்ரெஷனோட இப்போ அழற மூஞ்சி காமிச்சு அப்படியே அழுதுகிட்டே வந்து அந்த ஸ்டோரி வந்து அப்படியே கன்வெர்ட் பண்ணிடுது தான். ஸோ இதில் வந்து ஷோபா செமையாக பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனாலே வந்து ஷோபா வந்து ஃபஸ்ட்டே வந்து செலக்ட் ஆகிட்டாங்க. ஸோ க்ரீன் கார்டு கொடுத்து அமிச்சாச்சு. ஸோ இவங்களுக்கு ஒரு பொண்ணுக்காகன்னு சொல்லிட்டு டெடிகேட் பண்ணுறாங்க. ஸோ அடுத்ததாக யார் வர போகிறாங்க அப்படின்னு பார்த்து இந்த கண்டஸ்டன்ட் வந்து ஆல்ரெடி வந்து ஏதோ ஒரு பண்ணியிருக்காங்க. ஸோ ராஜு வந்து கேட்குறாங்க, நீங்கள் தான் வந்து சோஷியல் மீடியாவில் இந்த மாதிரி ஹெல்ப் விஜய் டிவி அப்படி போர்டெலாம் வந்து வச்சு தலைகீழாக நடந்தீங்களா, இல்லை முட்டி போட்டு நடந்தீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு இந்த கண்டஸ்டன்ட் வந்து ஆமான்னு சொல்கிறாங்க. ஸோ கையில் ஒரு போர்டு வேறு, ஹெல்ப் விஜய் டிவின்னு சொல்லிட்டு. சரி, இப்போ உங்களுடைய வாழ்க்கை லட்சியம் என்ன, நீங்கள் என்ன எதுக்காக வந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு விவேக் படத்தில் ஒரு காமெடி இருக்கு இல்லையா, ஒரு மருந்து, அந்த ஒரே மருந்தில் எல்லாமே வந்து சரியாகணும்னு சொல்லிட்டு இவர் வந்து +2 முடிச்சுட்டாராம். ஆனால் எந்த வேலையும் தெரியாது, உழைக்க மாட்டார், 9 to 5 வேலைக்கெல்லாம் போக மாட்டார். ஆனால் ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன், எனக்கு வந்து டைரக்ஷன் பண்ண பிடிக்கும். அப்போ வந்து ஆரி சொல்கிறாரு, சரி நான் ஒரு சிச்சுவேஷன் சொல்கிறேன், அதுக்கு வந்து ஒரு ஸ்கிரிப்ட் சொல்லுங்கள். அது மாதிரி அதுக்கு வந்து இல்லை நான் அந்தளவுக்குலாம் வந்து போகல, இனிமேல் தான் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். நம்ம ராஜுபாய்க்கு வந்து தெரிஞ்சிச்சு, அதாவது நீ வந்து ஒரே மரத்தில் எல்லா சொல்யூஷனும் கேட்குறல்ல, உனக்கு ஒரே ஒரு கார்டு கொடுத்தா போதும், எல்லாமே வந்து சொல்யூஷன் ஆயிரும்னு சொல்லிட்டு ரெட் கார்டு காமிச்சாங்க. ஏன்னா இவருக்கு வந்து ஜட்ஜஸ் சொன்ன எந்த ஒரு விஷயம் வந்து பண்ண தெரியாது. ஆனால் வந்து பிக் பாஸை வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுமா, இது என்னங்க நியாயம்? இதில் இன்னொரு டைலாக் வேறு வந்து சொன்னாங்க, எனக்கு வந்து பிரதீப் ரங்கநாதன் மாதிரி ஒரு பெரிய டைரக்டர் ஆகணும்னு சொல்லிட்டு. ஸோ மாயா வேறு பக்கத்தில் இருக்காங்க. நீங்களே யோசிச்சு பாருங்கள், இவர் எதை மெயின் பண்ணி சொன்னாங்கன்னு சொல்லிட்டு. எங்கள் பிக் பாஸ்க்கே போகல, அதுக்குள்ளே வந்து இந்த மாதிரியெல்லாம் வந்து பேசணுமா, எதுக்கு தேவையில்லாமல்? சரி, இதனாலே வந்து இந்த ரெட் கார்டை கொடுத்து அப்படியே வந்து இந்த கண்டஸ்டன்ட் வந்து அமுச்சு விட்டுட்டாங்க. அடுத்ததாக யார் வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தெறிக்க ஒரு கண்டஸ்டன்ட் வந்தாங்க. அவங்க பேர் தான் வந்து முனியம்மா. ஸோ முனியம்மா தான் வந்து இது வரைக்கும் பார்த்த கண்டஸ்டன்ட்லேயே வந்து பெஸ்ட்டுன்னு சொல்லலாம், ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். இவங்க வந்த உடனே வந்து எல்லாருமே வந்து பாராட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, என்ன இது இவ்வளோ வெள்ளையாக இருக்காங்க எல்லோரும் அப்படின்னு சொல்லிட்டு. முனியம்மா அவங்களுடைய லைஃப் ஸ்டோரி சொன்னாங்க. நான் வந்து என்னை பொண்ணு பார்க்க வரும்போது நான் குளிக்காமல் இருந்தேன். என்னோட அம்மாவே வந்து என்னை பார்த்து, நீ காக்கா மாதிரி இருக்க பார்க்குறதுக்கு, இதில் வந்து நீ குளிக்காமல் வேறு இருக்கியா, போய் குளின்னு சொல்லிட்டு என்னை அசிங்கப்படுத்தினாங்க. ஆனால் எனக்கு கிடைச்ச புருஷன் வந்து என்னை தாங்குறாங்க, அப்படி ஒரு சீமானை வந்து நான் கிட்டியிருக்கேன்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக வந்து ஆரி வந்து ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க, எதுக்காக பிக் பாஸ் வரணும்னு சொல்லிட்டு. நானும் வந்து உழைச்சி முன்னைக்கு வரணும் இல்லை, யாருமே வந்து இப்போ எவ்வளோ கிடைச்சாலும் வந்து போதும்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ எனக்கும் வந்து அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படி இருக்குது, என்னோட ஹஸ்பண்ட் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லை, ராஜுபாயை வந்து உங்களை வந்து எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நீங்கள் பிக் பாஸில் வந்து தெரியவே இல்லை, அதனால் எனக்கு உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு ராஜு வந்து கலாய்ச்சி விட்டாங்க. ஜட்ஜஸே வந்து செம்மையாக வந்து கலாய்ச்சிட்டாங்க நம்ம முனியம்மா. அப்புறம் ஓவியா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பாராட்டு தள்ளிட்டாங்க. ஓவியா இருந்த சீசனில் நான் ஜூலியாக இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஜட்ஜஸ் வந்து செம்மையாக வந்து சிரிக்கிறாங்க. இது போதுமே, வேறு என்னங்க வேணும்? ஸோ நம்ம முனியம்மா வந்து செலக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து உள்ளே போனீங்கன்னா செம்மையாக இருக்கும்னு சொல்லிட்டு 3 ஜட்ஜஸுமே வந்து சொல்கிறாங்க. ஓவியா கையாலே வந்து இந்த க்ரீன் கார்டை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்கள ஹக் பண்ணிவிட்டு முனியம்மா வந்து போயிட்டாங்க. ஸோ 2 பேர் வந்து இது வரைக்கும் செலக்ட் ஆகிட்டாங்க. சரி, அடுத்ததாக உள்ளே போகிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சரண்யா. இவங்க ஒரு லாயர், ஆனால் இவங்களுக்கு வந்து ஒரு செலிபிரிட்டி ஆகணும், இல்லை நான் பிக் பாஸ்குள்ளே கலந்துக்கணும்னு சொல்லிட்டு பெரிய ஆசை. எதுக்கு இது? ஏன்னா லாயர்னால இப்போ நீங்கள் செலிபிரிட்டி ஆகிட்டு உங்களுக்கு வந்து கேஸ்லாம் வந்து நிறைய கிடைக்கும், அதனால தானே வரீங்கன்னு சொல்லிட்டு ராஜு கலாய்ச்சி விட்டாங்க. அப்படிலாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு சரண்யா எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க. ஆரி வந்து ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3 பேர் இருக்காங்க இல்லையா ஜட்ஜஸ், இந்த 3 பேரில் யார் வந்து ஜட்ஜாக இருக்கிறதுக்கு தகுதி
இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் பளிச்சுன்னு சொல்லுங்கள், நீங்கள் தான் வந்து நியாயமாக சொல்லுவீங்கல்ல, சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. அதுக்கு வந்து சரண்யா என்ன சொல்கிறாங்கன்னா ராஜுவை சொல்கிறாங்க. ராஜு வந்து இப்போ நான் கேட்டேன் உங்ககிட்ட எதுக்கு தேவையில்லாமன்னு சொல்லிட்டு ஆரியை வந்து கலாய்க்கிறாங்க. ஸோ சரண்யா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஏன்னா அந்த சீசனில் ராஜுவை நான் பார்த்ததே இல்லை, அவர் வந்து எந்த ஒரு ஸ்டாண்டுமே வைக்காம தான் இருந்தாங்க, ஸோ அதனால் இந்த ஜட்ஜஸ்க்கு வந்து இவர் வந்து தகுதி இல்லைன்னு சொல்கிறாங்க. சரி, அடுத்ததாக வந்து சரண்யாவுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெட்டி ஒன்று கொடுத்து அதில் பூட்டு இருக்குது, அதை வந்து திறக்கணும். ஒரு டப்பா நிறைய சாவி கொடுத்து திறக்க சொல்கிறாங்க. ஒரு நிமிஷத்துலேயே கரெக்டான சாவி கண்டுபிடிச்சி திறக்கணும். ஸோ எப்படியும் கண்டிப்பாக முடியாது. நம்ம நினச்ச மாதிரி வந்து சரண்யா ஃபெயில் ஆகிட்டாங்க. ஒரு நிமிஷம் முடிஞ்சிருச்சு. பட் ஓவி என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து லக்கு தான், இந்த டாஸ்கில் ஜெயிச்சாதான் செலக்ட் பண்ணுவேன் அப்படிலாம் கிடையாது, நீங்கள் வந்து ஹோட்டலில் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு எல்லோ கார்டு கொடுத்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் போட்டுட்டாங்க. சரி, அடுத்ததாக ஒரு கண்டஸ்டன்ட் வராங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சீசன் 9 இருந்தாங்களே துஷார். ஸோ அதே மாதிரி ஒரு கொரியன் ஃபேஸ். ஸோ இந்த கொரியன் ஃபேஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, உடனே வந்து வந்த உடனே ஜட்ஜஸ் கிட்ட போய் ஹக் பண்ணுறாங்க. இதை பார்த்துட்டு ராஜு வந்து கலாய்க்கிறாங்க, ஹிந்திக்காரெலாம் உள்ள விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஹிந்தி நகி எனக்கு தமிழ் தெரியும்னு சொல்கிறாங்க. செம்மையாக வந்து கலாய்க்கிறாங்க ரெண்டு பேரும். ஸோ இவர் வந்து ஒரு கொரியன் ஃபேஸே வச்சுக்கல, ஏன்னா அவர் பேரே வந்து எனக்கு வாயில் நுழையில. ஸோ இவர்கிட்ட எதனால நீ பிக் பாஸ் வரணும்னு சொல்லும்போது எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படி இப்படிலாம் வந்து சொல்கிறாங்க. சரி, நீ ஒரு டாஸ்க் ஒன்று பண்ணுன்னு சொல்லிட்டு விதவிதமாக முட்டாயெல்லாம் வச்சுருந்தாங்க. இது வந்து நீங்கள் விற்கணும், வந்து தமிழில் விற்கணும்னு சொல்லிட்டு. ஏன்னா இவர் பேசும்போது மேக்ஸிமம் இங்கிலீஷ் தான் வருது. ஸோ விற்கும் போதும் வந்து அந்தளவுக்கு வந்து இம்ப்ரெஸ் பண்ணல. உடனே வந்து இந்த டாஸ்க்கும் முடிஞ்சிருச்சு. ராஜு என்ன சொல்கிறாங்கன்னா, பிக் பாஸில் தமிழ் ஆளுங்க போயிட்டு இங்கிலீஷில் பேசினாலே வந்து பிக் பாஸ் வந்து கோவப்படுவார். தமிழ் பேசுகிறதே பெரிய சேலஞ்சிங்காக இருக்குது. ஆனால் ஒவ்வொரு டைலாக்லேயும் வந்து இந்த கௌதம் மேனன் மாதிரி மேக்ஸிமம் இங்கிலீஷில் தான் பேசிகிட்ருக்கேன், உங்ககிட்டே வந்து போராடணும் போல இருக்குது பிக் பாஸ்க்கு, தமிழில் பேசுன்னு சொல்லிட்டே இருக்கணும், அதனால் நீ தயவு செஞ்சு வெளியே இருன்னு சொல்லிட்டு அவர் வந்து ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ இவர் போயிட்டாரா. அடுத்ததாக யார் வர போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜிம் மாஸ்டரா. ஸோ இவர் வந்து ஜிம் ட்ரைனர். இவர் வந்த உடனே வந்து எனக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு, ஏன்னா எனக்கு அப்பா இல்லை அம்மா மட்டும்தான், நான் ஒரு பெரிய பொசிஷனுக்கு போகணுன்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டுட்ருக்கேன், நான் சினிமாலெல்லாம் ட்ரை பண்ணுறேன்னு சொல்லும்போது ஆரி சொல்கிறாங்க, அப்போ சினிமாலேயே ட்ரை பண்ண வேண்டியதானே, எதுக்கு வந்து பிக் பாஸில் வந்தீங்கன்னு கேட்குறாங்க. அப்படி இல்லை, பிக் பாஸில் வந்தால் எனக்கு கொஞ்சம் சீக்கிரமாக அட்டென்ஷன் கிடைக்கும் அந்த மாதிரி சொல்கிறாங்க. உடனே வந்து இவங்க பேசும்போது நான் வந்து இந்த மாதிரி அப்பா இல்லாத பையன், அம்மா கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க அப்படிலாம் சொல்லும்போது ஓவிய உடனே வந்து தெரிஞ்சிச்சு, ஓகே அப்போ நீங்கள் விக்டிம் கார்டு ப்ளே பண்ணுறீங்க இல்லையா, இப்போவே அந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணிங்கன்னா பிக் பாஸில் போனால் என்னெல்லாம் நடக்கும், அதனால நீங்கள் ஸ்பாட் அவுட்டுன்னு சொல்லிட்டு ஆரியே வந்து ரெட் கார்டு கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ இவருக்கு வந்து எதுவுமே புரியல, ஐயோ நம்ம என்ன தப்பாக பேசிட்டோன்னு சொல்லிட்டு. ஏன்னா பெர்ஃபார்ம் பண்ண சொன்னால் சொந்த கதை கதையெல்லாம் பேசி என்னை வந்து தயவு செஞ்சு செலக்ட் பண்ணுங்க அந்த அளவுக்கு பேசிட்டாங்க. அதனால நீ கிளம்புறேன்னு சொல்லிட்டு ஆரி இவங்களை வந்து வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. அடுத்ததாக ஒரு கண்டஸ்டன்ட் வந்தாங்க பாருங்க, செம்ம கண்டஸ்டன்ட் டார்வின். ஸோ பேர் மாதிரியே வந்து இவர் ரொம்ப யூனிக்காக இருக்காரு. டார்வின் வந்த உடனே வந்து செம்மையாக வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது மாயாவோட ஸ்கிரிப்ட் இப்போ பிக் பாஸ் காமன் மேனில் எப்படி இன்ட்ரடக்ஷன் பேசணும்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கு வந்து ஆரியெல்லாம் சொல்கிறாங்க, பேசாமல் டார்வினை நீயே வச்சுக்கோ, ஏன்னா இந்த ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்கு கரெக்டாக இருக்குன்னு சொல்லும்போது, இல்லை நான் உள்ளே போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு டார்வின் சொல்கிறாங்க. செம்ம எனர்ஜிங்க, ஏன்னா ஒரு இடத்துல கூட எனர்ஜி லேக் ஆகாமல் அப்படியே பேசிகிட்டே இருக்காரு. ஸோ இவருக்கு வந்து ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க, கதை சொல்கிறது தான். ஒரு கதை சொல்ல சொன்னாங்க. ஒரு பெரிய பார்சல் மாதிரி துணியில் வந்து மூட்டை கட்டி வச்சுருந்தாங்க. ஸோ இப்போ வந்து ஆரியில் ராஜு கையில் வந்து டக்லிங் இருக்கும். ஸோ இந்த டக்கை வந்து காமிக்கும் போது இவர் என்ன பண்ணணும், அந்த மூட்டையிலேருந்து ஒவ்வொரு பொருளாக வந்து எடுத்து அதுக்கேற்ற மாதிரி கதையை வந்து மாற்றணும். ஃபஸ்ட்டு ஷாப்பாக கொடுத்தாங்களோ அதே மாதிரி. ஸோ நம்ம டார்வின் வந்து செம்மையாக பண்ணாங்க. அதில் வந்து ஒவ்வொரு ஐட்டமாக வந்து எடுக்கிறாங்க. கயிறு வருது, ஸோ கயிறுக்கு ரிலேட்டடாக ஸ்டோரி சொல்கிறாங்க. அடுத்து கிரீட்டிங் கார்டு வருது. ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஏற்ற மாதிரி வந்து செம்மையாக வந்து ஸ்டோரி சொல்லி முடிச்சிட்டாங்க. இதில் ஜட்ஜஸ்க்கு வந்து செம்மையாக இம்ப்ரெஸ் ஆகிடுச்சு. உங்களை மாதிரி ஒருத்தர் வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போனீங்கன்னா சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு ராஜு ஆரிலாம் வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இவரோட எனர்ஜி வந்து எந்த இடத்துலையுமே வந்து குறையலை, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு சொல்லிட்டு ஆரி வந்து செம்மையாக வந்து போனது பேசினாங்க. ஸோ இவர் செலக்டட். ஸோ அடுத்ததாக வந்தாங்க பாருங்கள் ஒரு ரேப்பர் டோனி ஜே வந்து செம்மையாக வந்து ஒரு ரேப் சாங் பாடினாங்க. ப்ரொடக்ஷனுக்கு ஒரு ரேப் சாங், அதே மாதிரி எதுக்கு பிக் பாஸ்க்கு உள்ளே வரணும்னு சொல்லிட்டு அதுக்கும் ஆன்சராக வந்து ரேப் சாங் தான் பாடினாங்க. ஸோ இவரை வந்து இப்போ வெயிட்டிங் லிஸ்ட்டில் வச்சுருக்காங்க. ஸோ அடுத்ததாக யார் வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு திருநங்கை. இவங்க பேர் ஷம்ஷி. இவங்க வந்து என்னை மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, என்னை வந்து நிறைய பேர் வந்து தள்ளி வைக்கிறாங்க, ஒரு பஸ்ஸில் போனால் கூட பக்கத்தில் உட்கார மாட்டாங்க, ஸோ நார்மலைஸ் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன்னு சொல்கிறாங்க. ஷம்ஷி கிட்ட வந்து இந்த சிலம்பாட்டம் ஆட சொல்கிறாங்க ராஜுபாய். ஸோ ராஜுபாயும் வந்து அவரும் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. கடைசியில் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இவங்கள வந்து இப்போ வெயிட்டிங் லிஸ்ட்டில் வச்சுருக்காங்க, நம்ம பார்க்கலாம்னு சொல்லிட்டு எல்லோ கார்டு கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ அடுத்ததாக யார் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்யுக்தான்னு சொல்லிட்டு இருக்கு. சம்யுக்தா, நீ எதுக்குமா பிக் பாஸில் வந்து அப்படின்னு கேட்டால்,
நான் வந்து மாசு, நான் செய்கிற எல்லா விஷயம் வந்து பக்கா மாசாக இருக்குன்னு சொல்லிட்டு மாஸ் டயலாகாக வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. சரி, இப்போ நீங்கள் வாழ்க்கையில் பண்ண 2 விஷயங்களை வந்து மாசாக சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ சம்யுக்தா வந்து என்னென்னமோ கதை சொல்கிறாங்க. நான் வந்து ட்ரெயினில் போகும்போது எனக்கு இடம் கிடைக்கல, அதுக்கப்புறம் யாரோ வந்து இடம் பிடிச்சாங்க, அவங்கள போய் அடித்தேன். அடுத்த மாதம் சம்பவம் என்னென்னா, நான் வந்து ட்ரெஸ்ஸு தைக்க கொடுத்துருந்தேன், ஆனால் எனக்கு கிடச்சிது வேறு ட்ரெஸ்ஸு. அதனால் நானே வந்து அவங்கக்கிட்ட போய் இந்த ட்ரெஸ் எந்த இல்லைன்னு சொல்லிட்டு சண்டை போட்டேன், அதுக்கப்புறம் அடித்தேன்னு சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம ராஜு என்ன தெரியுமா சொல்கிறாங்க, அப்போ மாஸ்னா மற்றவங்கள போட்டு அடித்தாதான் மாசில் அப்படின்னு கேட்குறாங்க. உண்மையான மாஸ்னா எதுன்னு தெரியுமா? இப்போ நீ 24 வயசு கூட ஆகலைல்ல, ஆனால் நீ வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சுருக்க, அதுதான் வந்து பெரிய ஒரு மாசுன்னு சொல்கிறாங்க. ஆரியா அதுதான் சொல்கிறாங்க. என்னென்னா, ஒருத்தவங்களை போட்டு அடித்து அதுக்கப்புறமேட்டு அதுலேருந்து மாசுன்னா அதெல்லாம் மாசுன்னு யார் சொன்ன உனக்கு, அதனால நீ எல்லோ கார்டுன்னு சொல்லிட்டு அவங்கள வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் வச்சுட்டாங்க. ஸோ இந்த மாதிரி 10 கண்டஸ்டன்ட் இன்றைக்கி வந்தாங்க. அதில் சில பேர் வந்து செலக்ட் பண்ணாங்க, சில பேர் வந்து வெயிட்டிங் லிஸ்ட், சில பேர் வந்து டைரெக்டாக ரெட் கார்டு கொடுத்து அதாவது ரிஜெக்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி நடந்தது மக்களே. எனிவே இந்த ஷோவை பற்றி உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்கள், இந்த ஷோ வந்து எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்த வீடியோவில் நெக்ஸ்ட் எபிசோடோட ரிவ்யூ வந்து பார்க்கலாம் மக்களே. சேனல் பிடிச்சிருந்து ஆஸ் யூஷுவல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.